விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற இந்த வீடு கனடாவை சேர்ந்த நண்பர் அவருடைய வீடு. அங்கே வீட்டு மொட்டை மாடியில் தண்ணி தேங்கி இருக்கிற சூழ்நிலை பார்க்குறோம். இவ்வளோ பெரிய மெத்துக்கு ஒரு சின்ன பைப் வச்சா தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். ஸோ இதில் ஃபுல்லாக நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். கீழே பில்டிங்க்கும் காம்பவுண்டு சுவருக்கும் இடையில் இருக்கிற இந்த போர்ஷனில் களிமண்ணை எடுக்காமல் இந்த மண் கொட்டி தளங்குலைச்சதான காரணங்களால் இந்த மொத்த தளமுமே இறங்கிருச்சு. இதிலேருந்து இந்த பக்கம், இதிலேருந்து இந்த பக்கம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இறங்கி ஃபுல்லாக தண்ணி இறங்குற சூழ்நிலை அமைஞ்சிருது. தரம் இறங்கின காரணத்தால் பாருங்கள், ஒரு சுவருக்கும் படிக்குமே இவ்வளோ கேப் விழுந்துருக்கு. இது ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரியான கரம மண்ணுகள் இருக்கிற ஏரியாவில் அந்த கரமை மண்ணுகளை எடுத்துட்டு மண்ணை கொட்டி நல்லா தளங்குலைக்க வேண்டியது அவசியமான விஷயம். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இந்த வீட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த விருதுநகர் வீடை நம்ம ரெனோவேஷன் பண்ணி கொடுக்க போகிறோம்.